உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம சிதம்பரத்தில் இருக்கின்ற பிரம்மஸ்ரீ நாடி ஜோதிடர் ஸ்ரீ ரங்கராஜ சுவாமிகளை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்கள சந்திப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். சார் உங்களை பற்றி ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் ஒரு புது விதமான நாடி ஜோதிடத்தை பார்க்குறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டு, முதல்ல உங்களை பற்றி நம்முடைய நேயர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இந்த நாடி ஜோதிடம் வந்தது, இது எப்படி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத நம்ம வியூவர்ஸுக்கு சொல்லுங்கள் சார். வணக்கம். இந்த பிரம்ம நாடி ஜோதிடம் என்பது நம்ம இந்த சேவையை 5 தலைமுறையாக இந்த நாடி ஜோதிட சேவை என்பதை செய்து வருகிறோம். இதற்கு முன்பாக இந்த நாடி ஜோதிட சேவை என்பதை வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அருகாமையில் நம்ம இந்த சேவை என்பதை செய்து வந்தோம். இப்போ நம்மளுடைய தாத்தா தகப்பனார் எல்லாரும் நம்ம மயிலாடுதுறையில் இந்த சேவை செய்கிறாங்க. நம்மளுடைய பிராஞ்சா இந்த சேவை என்பதை சிதம்பரத்தில் நம்மளுடைய தாத்தா தகப்பனாரோட உதவியால் இந்த சேவை என்பதை சிதம்பரத்தில் நம்ம செய்து வருகிறோம். இந்த பிரம்ம நாடி ஜோதிடம் என்பது சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த திருமூர்த்திகளை வணங்கி ஒருவர் பிறக்கக்கூடிய காலகட்டத்திலிருந்து அவருடைய வாழ்காலம் எப்படி இருக்கும், அவங்களை இதுவரை இந்த நாடி ஜோதிடத்தை எதற்காக தேடி வந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு முழுமையாக கணித்து சொல்வது தான் இந்த பிரம்ம நாடி ஜோதிடம். இந்த பிரம்ம நாடி ஜோதிடத்தை இங்கே மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இந்த சர்வீஸ் என்பதை நம்ம செய்து வருகிறோம். சரி, இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது. இந்த 2026 தேர்தலில் 3-4 அணிகள் நிற்கிற மாதிரி தெரியுது. ஒரு அணி திமுக தலைமையிலும், இன்னொரு அணி ஏடிஎம்கே தலைமையிலும், இன்னொரு அணி விஜய் தலைமையிலும் நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த 3 அணிகளில் எந்த அணி வெற்றி பெறும்னு சொல்ல முடியுமா? இறைவனோட அனுகிரகத்தால் சுவடி மூலியமாக எல்லாத்தையும் சொல்ல முடியுங்கய்யா. சரிங்களா? வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த அணிக்கு வாய்ப்பு உண்டு, யார் ஆளக்கூடிய தன்மைகள் உண்டுன்னு நம்ம பார்த்து தெளிவாக உங்களுக்கு சொல்ல முடியும். சரிங்க. இப்போ நடிகர் விஜய் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் சந்திக்க போகிற முதல் தேர்தல் 2026 பொது தேர்தல். அவர் தான் முதல்வராக வரணும்னு அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க. அந்த வாய்ப்பு அவருக்கு இருக்கா? அவர் அடுத்து ஆட்சியை பிடிப்பாரா? தமிழ்நாட்டில் முதல்வராக வருவாரா? என்னன்னு சொல்லுங்கள். முழுமையான முறையில் மக்களுக்கிடையே பேரு புகழ் ஏற்படுங்கய்யா. ஆனால் முழுமையான முறையில் இல்லை. இருந்தாலும் சொற்ப இடங்களை பெறக்கூடிய அமைப்பு யோகம் என்பது உண்டு. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஆளக்கூடிய அரசருக்கே இந்த காலகட்டத்தில் பதவி கிட்டும். அது மட்டும் இல்லாமல் சொற்ப அணிகளுக்கும் சில இடங்கள் பெற்று மக்களுக்கிடையே நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய யோகங்கள் என்பது உண்டுங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த பிரம்ம நாடி ஜோதிடத்தை பற்றி அழகாக சொன்னீங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எனக்கு நன்றி. எனக்கும் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரோஜா டிவி சேனலுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் சிவார்ப்பணம். ஓம் பிரம்மாய நமோ நமக. ஓம் நம சிவாய. இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.